ஹலோ நண்பா, வணக்கம். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜியில் யூனிட் 7ல் இருக்கிற மாண்டிசாரி சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் டாபிக் நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். டாக்டர் மரியா டெக்லா ஆர்டிமிசியா மாண்டிசாரி தான் இன்றைக்கி வீடியோவுடைய ஹீரோயின். இவங்க 31 ஆகஸ்ட் 1870 பிறந்திருக்காங்க அண்ட் 6 மே 1952 இறந்திருக்காங்க. இவங்க ஒரு இட்டாலியன் ஃபிசிஷியன் அண்ட் எஜுகேட்டர். இட்டாலி நாட்டை சார்ந்த இவங்க ஒரு ஃபிசிஷியனாகவும் எஜுகேட்டராகவும் இருந்திருக்காங்க. ஃபிசிஷியன்னா என்னது? ஒரு டாக்டர். அண்ட் எஜுகேட்டர்னா என்னது? ஒரு டீச்சர். ஸோ டீச்சிங் ஃபீல்டில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள நம்ம எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மரியா மாண்டிசாரி பற்றி நாம் படிக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் அன் எஜுகேட்டர் and she has provided an educational innovation in education field. ஸோ இவங்க எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தினதுனால நாம் இன்றைக்கி இவங்களை பற்றி படிச்சுட்ருக்கோம். அண்ட் இவங்க நம்ம டாக்டர்னு சொன்னோம் இல்லையா, ஃபிசிஷியன்னு. ஸோ அவங்க எந்த ஃபீல்டில் ஃபிசிஷியனாக இருக்காங்க? ஷீ ஸ்பெஷலைஸ்ட் இன் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சைக்கியாட்ரி. பீடியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன் சம்மந்தப்பட்ட மருத்துவ படிப்பு. ஸோ சில்ட்ரனுக்கு ஏற்படக்கூடிய நோய், அதை எப்படி கண்டறிகிறது அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அது சம்மந்தமாக படிக்கிறது தான் நம்ம பீடியாட்ரிக்ஸ். அண்ட் அந்த டாக்டரை நம்ம பீடியாட்ரிஷியன்னு கூப்பிடுவோம். அண்ட் சைக்கியாட்ரி அப்படிங்கிறது உளவியல் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஸோ மனநோய் இருக்கும்ல, மென்டலி ரீட்டார்டட் சில்ட்ரன், மென்டலி டிஸார்டர்ஸ் இருக்கிற பீப்புள், இவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பற்றி எல்லாம் படிக்கிறது நம்ம சைக்கியாட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டுலேயும் வெல்வர்ஸ்டாக இருந்தவங்க தான் நம்மளுடைய மரியா மாண்டிசாரி. ஸோ ஷீ இஸ் அ டாக்டர் ஆஸ் வெல் அஸ் அன் எஜுகேட்டர். She got her MD degree from Sapienza University of Rome while she was 24 years old. ஸோ இவங்களுடைய MD டிகிரியை இவங்க சாப்பியன்ஸா யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம்லேருந்து பெற்றிருக்காங்க. அண்ட் ஷி பிகேம் இன்சார்ஜ் ஆஃப் feeble-minded children at psychiatric center in the university. இந்த யூனிவர்சிட்டியிலே ஒரு சின்ன பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கில் எப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன் இருப்பாங்க. ஓகே, ஸோ மென்டலி ரீட்டார்டட் சில்ட்ரன் எல்லாமே அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்சார்ஜாக இந்த டாக்டரை நியமிக்கிறாங்க. ஓகே, ஸோ ஷி வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன் அட் தி சைக்கியாட்ரிக் சென்டர் இன் த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளேயே இருக்கிற சைக்கியாட்ரிக் சென்டரில் சில ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்களுக்கு இன்சார்ஜாக நம்மளுடைய மாண்டிசாரியை நியமிக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த டாக்டருக்கு ஒரு புது ஐடியா தோணுது. இந்த ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்குறத விட சில எஜுகேஷன் ஸ்டெப்ஸை நாம் எடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு சில விஷயங்களை டீச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த டாக்டருக்கு ஒரு ஐடியா தோணுது. இதுதான் இவங்களை எஜுகேட்டராக மாற்றுறதுக்கும் ஒரு மைல்ஸ்டோனாக இருந்திருக்கு. அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் லேடி டாக்டர் இன் இட்டாலி. இட்டாலியிலேயே முதல் பெண் மருத்துவராக இவங்க இருந்திருக்காங்க. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அண்ட் in 1907 first Montessori school was opened and she named it as Children's House. இப்போ 1907ல் இந்த மரியா மாண்டிசாரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதாவது அந்த ரோமில் இருக்கக்கூடிய சில ஸ்லம் சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அந்த சில்ட்ரனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த 1907ல் இந்த ஸ்லம் சில்ட்ரனை இவங்க இன்சார்ஜாக எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த ஸ்லம் சில்ட்ரனை வச்சு நம்மளுடைய இந்த எஜுகேஷன், இந்த மாண்டிசாரி மெத்தடை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா என்ன, இந்த சில்ட்ரனில் அந்த மெத்தட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது. அதனால் இந்த ஸ்லம் சில்ட்ரனுக்கு அவங்க ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு செட்டப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு பெயர் தான் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ். ஸோ இட்டாலியில் இவங்க முதலாக ஆரம்பித்த அந்த மாண்டிசாரி ஸ்கூல் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1907ல். ஓகே, இன் 1922 she was appointed as inspectress of infant schools by the government of Italy. ஸோ இவங்க இந்த சில்ட்ரன் மேலே இருக்கக்கூடிய அந்த அதீத ஈடுபாடுனால கவர்மெண்ட் ஆஃப் இட்டாலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை இன்ஃபேண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம்
இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்பெக்ட்ரஸாக நியமிக்கிறாங்க. இந்த வருடம் 1922. ஓகே. அண்ட் ஷீ ஆல்சோ விசிட்டட் இந்தியா இன் 1939. 1939 இவங்க நம்மளுடைய நாட்டிற்கு வந்திருக்காங்க. வந்து இங்கேயும் தன்னுடைய மாண்டிசோரி மெத்தடை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் she stayed here up to 1946 and contributed a lot to nursery education. நம்மளுடைய நர்சரி எஜுகேஷனில் பல மாற்றங்களை இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க 1939 இந்தியா வந்தாங்க இல்லையா, அந்த வருடமே இந்தியாவில் ஒரு முதலான மாண்டிசோரி ஸ்கூலை இவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இட்டாலியில் இவங்க எப்போ ஆரம்பித்தாங்க? 1907. இந்தியாவில் ஃபஸ்ட்டு மாண்டிசோரி ஸ்கூல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1939. இது நம்ம மாற்றக்கூடாது. ஓகே. அண்ட் ஷீ ஸ்டில் நோன் ஃபார் philosophy ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் பெடகாகி. அவங்களுடைய இந்த எஜுகேஷன் ஃபிலாசபிக்காகவும் அவங்களுடைய இந்த சயின்டிஃபிக் பெடகாகிக்காகவும் நாம் இன்றைக்கும் அவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சயின்டிஃபிக் பெடகாகியை பற்றி தான் இவங்க நிறைய எழுதியிருக்காங்க. ஓகே. அண்ட் நாம் இப்போ படிச்சுட்ருக்கிற இந்த மரியா மாண்டிசோரியோடைய இமேஜ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். She has written many books on experiments and how children learn. ஒரு சைல்டை படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகளெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் செஞ்சு நிறைய புத்தகங்களை இவங்க வெளியிட்டிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் டே கேர் சென்டர் வேர் சில்ட்ரன் ஃப்ரம் ஸ்லம்ஸ் ஆஃப் ரோம் கேம். ஸோ இவங்க 1907 ஆரம்பித்த அந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸில் எந்த மாதிரிப்பட்ட சில்ட்ரன் வந்தாங்க அப்படின்னா, ஸ்லம் ஏரியாவில் வாழக்கூடிய சில்ட்ரன் தான் அங்கே வந்து படிக்க வந்திருக்காங்க. And 1909 she wrote a book on the basis of her experience in the children's house. ஸோ 1907 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸில் இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும்ல. ஸோ அந்த அனுபவங்களெல்லாம் இவங்க 1909 ஒரு புக்காக வெளியிடுறாங்க. அந்த புக்கோடைய பெயர் பாருங்கள், மெத்தடோ டெல்லா பெடகாகியா சயின்டிஃபிகா அப்ளிகேட்டோ ஆல் எஜுகேஷன் இன்ஃபேன்டைல் நேல் காசாடி பாம்பினி. இதில் நமக்கு ரொம்ப கஷ்டம் தான் அதை ஞாபகம் வச்சுக்கிறது. பட் இந்த லாஸ்ட்டாக இருக்குது இல்லையா, இந்த காசாடை பாம்பினி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காசாடை பாம்பினி இவங்க வந்து ஓப்பன் பண்ண அந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் இருக்குல்ல, அதனுடைய பெயர். ஓகே. நம்ம இங்கிலீஷில் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்னு படிக்கும், ஆனால் இட்டாலியில் அதனுடைய பெயர் என்னது? காசாடை பாம்பினி. ஓகே. இப்போது இந்த புக்கினுடைய பெயர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்ல இங்கிலீஷில், அந்த புக் என்னது? மாண்டிசோரி எஜுகேஷன். ஓகே. ஸோ அந்த மாண்டிசோரி எஜுகேஷன் அப்படிங்கிற புக்கு இவங்க 1909 எழுதியிருக்காங்க. ஓகே. நவ் மெனி அதர் பப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்சோ மேட் பை ஹர். த மாண்டிசோரி மெத்தட், Discovery of the Child, Education for a New World, The Secret of Childhood, The Child, Peace and Education, Reconstruction in Education, The Absorbent Mind, What You Should Know About Your Child and Child Training. இந்த மாதிரி செவரல் இம்பார்ட்டண்ட் புக்ஸை இவங்க எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த பிக்சர் தான் இங்கே பாருங்கள், இதில் எழுதியிருக்கு காசா பாம்பினி அப்படி எழுதியிருக்கு இல்லையா, மரியா மாண்டிசோரி. இந்த மரியா மாண்டிசோரி கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல் 1907 அவங்க ஏற்படுத்தின அந்த ஸ்கூல் தான் அந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்னு அழைக்கப்படுற இந்த காசா பாம்பினி. அந்த பில்டிங் தான் நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். ஓகே. அண்ட் நவ் மரியா மாண்டிசோரியுடைய எஜுகேஷனுடைய குறிக்கோள்கள் என்ன? கோல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் மாண்டிசோரி. To be able to find activities that are so intrinsically meaningful that we want to throw ourselves into them. ஸோ இங்கே மாண்டிசோரி எஜுகேஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் படிக்க போகிறோம். இந்த குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த சில்ட்ரனுடைய லைஃப்க்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து தன்னைத்தானே அதில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்வாங்க. ஸோ தட் தே வாண்ட் டு த்ரோ அவர் செல்ஃப் இன் டு தெம்.
ஸோ அந்த சில்ட்ரன் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸில் அவங்களையே இன்வால்வ் பண்ணிவிட்டு செய்வாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது தன்னைத்தானே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு எஜுகேஷன் குறித்து மாண்டெசோரி சொல்லியிருக்காங்க. கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் மாண்டிசோரி மெத்தட்ஸ். இந்த மாண்டிசோரியோட டீச்சிங் மெத்தடில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, கீ கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, செல்ஃப் டைரக்டட் ஆக்டிவிட்டீஸ், சில்ட்ரன் தன்னைத்தானே ஆக்டிவிட்டீஸை செய்வாங்க. ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச், ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சில ஐடியாஸ் இந்த சில்ட்ரனுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் செய்கிறது மூலமாக கிடைக்கும். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அவங்க தன்னுடைய சென்சரி ஆர்கன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க இந்த மாண்டிசோரி மெத்தடில். ஸோ அவங்களுக்கு நிறைய சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இவங்க நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங் ஆர் மல்டி ஏஜ் குரூப்பிங், நல்லா கொலாபரேட்டிவாக நிறைய விஷயங்களை இவங்க கொலாபரேட் பண்ணி படிக்க முடியும். அண்ட் தென் இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங். ஸோ எவ்ரி சைல்டுக்கும் யூனிக்காக நம்ம டீச் பண்ணணும் இல்லையா? ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டீச் பண்ணால் புரியும். அந்த மாதிரி தான் இந்த மாண்டிசோரி மெத்தட் ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கவனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டீச்சர்ஸ் கைடன்ஸ் கண்டிப்பாக இந்த மாண்டிசோரி மெத்தடில் தேவைப்படுற ஒன்று. டீச்சர்ஸ் கைடன்ஸ் இருந்தால் தான் இந்த சில்ட்ரனுக்கு இந்த மெத்தடை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போது நம்ம சில பாயிண்ட்ஸ் இந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸை பற்றி படிக்க போகிறோம். இப்போ இவங்க 1907 சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் காசா டே பாம்பினி ஒன்று க்ரியேட் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கூல் எப்படி இருந்தது? த ஸ்கூல் ஹேஸ் ஆல் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஹவுஸ். இந்த பெயர்லேயே இருக்குது பாருங்கள், சில்ட்ரன்ஸ் ஹவுஸ், குழந்தைகளின் வீடுன்னு இருக்குது. ஸோ வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த குழந்தைகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஹவுஸ் மாதிரி தான் இங்கே செட்டப் இருக்குது. அ ஹவுஸ் வித் மெனி ரூம்ஸ் அண்ட் அன் அட்டாச்டு கார்டன். நம்ம வீட்டில் எப்படி நிறைய ரூம்ஸும் ஒரு கார்டனும் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் இருக்குது. தேர் இஸ் அ மெயின் ரூம் விச் இஸ் கால்ட் ஆஸ் தி ஸ்டடி ரூம். ஒரு பெரிய ரூம் தான் ஸ்டடி ரூமாக இருந்திருக்கு. அண்ட் சர்டன் அதர் ஸ்மால் ரூம்ஸ் இருக்குது. அந்த குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, லேப், காமன் ரூம், மேனுவல் ஒர்க் பிளேஸ், ஜிம்னாசியம் அண்ட் ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி இன்னும் சில குட்டி ரூம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அண்ட் இந்த எல்லா ரூம்ஸுமே நல்ல வெல் எக்யூப்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த சில்ட்ரனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த ஸ்கூலில் வந்து நல்லா வெல் எக்யூப்டாக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம படிக்கிறோம் என்ன அப்படின்னா, மாண்டிசோரி மெத்தடில் இவங்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஒரு டீச்சிங் எய்டை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அந்த சில்ட்ரனுக்கு ஒரு டீச்சிங் எய்டை பயன்படுத்தி தான் இந்த மாண்டிசோரி மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த டீச்சிங் டூல் என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் ஆஸ் தி டைடாக்டிக் அப்பேரட்டஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மாண்டிசோரி மெத்தடில் நாம் பயன்படுத்தின டீச்சிங் டூலோடைய பெயர் என்னது? டைடாக்டிக் அப்பேரட்டஸ். இந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ்குள்ள இந்த சில்ட்ரனுக்கு தேவையான சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அவங்க படிக்கிறதுக்கு தேவையான சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு நோட்ஸ் ரெஃபர் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான அப்பேரட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வித்தியாசமாக நிறையா கொடுத்துருக்காங்க. நான் சில பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, என்னன்னு பார்க்கலாம். 3 sets of solid insets graduated in size and contain pink cubes, brown prisms and green rods. சாலிட் அப்படிங்கிறது இது வந்து வுட்டால் ஃபார்ம் ஆன ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் இன்செர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்மளால் அதை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பிங்க் கலர், ப்ரௌன் கலர், க்ரீன் கலர்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதுனால சைல்டால் கலர்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வேரியஸ் ஜாமெட்ரிக் சாலிட்ஸ் லைக் ப்ரிசம்ஸ், பிரமிட்ஸ், ஸ்பியர், கோன்ஸ் அண்ட் சிலிண்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லையும் அந்த அப்பேரட்டஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தொடுறது மூலமாகவும் பார்க்குறது மூலமாகவும் சில்ட்ரனுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை பற்றி ஐடியா கிடைக்கும். ஸோ தே கேன் லேர்ன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் தேர்ட் ஒன், டேபிள்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷேப் அண்ட் சைஸ் வித் ஸ்மூத் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ். ஸோ இந்த டேபிள்ஸில் வந்து 2 விதமான சர்ஃபேசஸ் இருக்குது, ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ். இதை டச் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஸ்மூத் அண்ட் ரஃப்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த டச் சென்சேஷனை இது தூண்டுற மாதிரி இருக்குது.
அண்ட் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்டஃப்ஸ், நிறைய ஸ்டஃப்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது, அந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ்குள்ளே. ஸோ அது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சைஸை வந்து வேறுபடுத்தி படிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்மால் உடன் டேபிள்ஸ் ஆஃப் வேரியஸ் வெயிட், நிறைய உடன் டேபிள்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த சைல்டுக்கு அது வெயிட்டில் டிஃபர் ஆகுதுன்னு அதுக்கு தெரியும். ஸோ அது வெயிட் படிக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் 2 boxes which contain 64 colored tables, a chest of drawers which have plain insets, and 3 sets of cards on which geometrical forms of papers are pasted. ஸோ இது எல்லாமே அந்த சைல்டுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை தூண்டுற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்கள், அ சீரீஸ் ஆஃப் மியூசிக் பெல். இந்த மியூசிக் பெல்லிருந்து வரக்கூடிய அந்த சத்தத்தின் மூலமாக சவுண்ட் அவங்களால படிக்க முடியும். ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸை தூண்டுற மாதிரி இந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நாம் வந்து இந்த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் அப்படின்னு இந்த மாண்டிசோரி மெத்தடை சொல்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் மாண்டிசோரி எஜுகேஷ்னல் பிரின்சிபல்ஸ். இவங்களோட எஜுகேஷ்னல் பிரின்சிபல்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஜுகேஷன் ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். எஜுகேஷன் வந்து சைல்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்லதொரு விஷயமாக இருக்கணும். டாக்ட்ரைன் ஆஃப் லிபர்ட்டி, அந்த சைல்டுக்கு வந்து நல்ல ஃப்ரீடமாக இருக்கணும். க்ரோத் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி, அந்த சைல்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக அவங்க வேலையை அவங்களே செய்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணணும். செல்ஃப் எஜுகேஷன், அவங்களே தனக்கு தேவையான விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் ஃபிஃப்த் ஒன் இஸ் மஸ்குலர் ட்ரைனிங். அந்த சைல்டுடைய பாடி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான மஸ்குலர் ட்ரைனிங் வந்து அந்த மாண்டிசோரி மெத்தட்ஸில் இருக்கும். அண்ட் ட்ரைனிங் ஆஃப் சென்சஸ், சென்சரி ட்ரைனிங் இருக்கும். அண்ட் தென் நோ மெட்டீரியல் ரிவார்டு, எந்த ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ரிவார்டு, ப்ரைஸஸ் இந்த மாதிரி எதுவுமே மாண்டிசோரி மெத்தடில் கிடையாது. அண்ட் நோ பிளேஸ் ஃபார் ஃபேரி டெய்ல்ஸ். நம்ம சில்ட்ரன் யூஸ்வலாக அந்த நர்சரி ஸ்கூலில் வந்து சில்ட்ரனுக்கு நம்ம வந்து டெய்ல்ஸ் சொல்லுவோம், இந்த கற்பனை கதைகள் நிறைய சொல்லி கொடுப்போம். ஆனால் இந்த மாண்டிசோரி மெத்தடில் அது கிடையாது. பிகாஸ் அந்த சைல்டை வந்து ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஃபேரி டெய்ல்ஸை அவங்க வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ் வச்சு சில்ட்ரனுக்கு மாண்டிசோரி டீச் பண்ண சில இமேஜஸ் தான் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே சில அப்பேரட்டஸ் இருக்குது பாருங்கள். அந்த அப்பேரட்டஸை வச்சு அந்த சைல்டுக்கு அந்த கார்ட்ஸ் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த கார்ட்ஸ் வச்சு சைல்டுக்கு வந்து அதை டீச் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்குறது மூலமாகவும், அந்த இமேஜஸை பார்க்குறது மூலமாகவும், இந்த கார்ட்ஸை டச் பண்ணுறது மூலமாகவும் அந்த சைல்டுக்கு வந்து இது புரியுது. அவங்க வந்து இதை பர்சர்வ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது பாருங்கள், இது இன்னொன்று அந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி அந்த சைல்டுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸையும் மாண்டிசோரி மெத்தடில் டீச் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் another picture ஆஃப் கிட்ஸ் பிளேயிங் வித் பிரமிட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரமிட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விளையாடுறாங்க. இதன் மூலமாக எந்த வெயிட் வந்து பேஸில் வரும், எந்த வெயிட்டு கம்மியான லெஸ் வெயிட்டில் இருக்கும், ஸோ எதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அந்த சைல்டுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக இந்த சைல்டு வந்து வெயிட், சைஸ், ஷேப் இது எல்லாமே படிக்க முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த some of the tools which are included in the didactic apparatus. Now Montessori மெத்தடில் என்னென்ன அப்ரோச்சஸ் இருந்தது நம்ம படிக்க போகிறோம். Montessori method included 4 different approaches. First one is sensory training. சென்சரி ட்ரைனிங்கை தூண்டுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட அந்த டூல் தான் டைடாக்டிக் அப்பேரட்டஸ். செகண்ட் ஒன், ட்ரைனிங் இன் ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ் மட்டும்தான் மாண்டிசோரி மெத்தடில் யூஸ் பண்ணி படிக்க வச்சாங்களா அப்படின்னா இல்லை, இன்னும் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கல் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ். டெய்லி லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, எதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்களோ அது எல்லாமே அந்த சைல்டுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மோட்டார் ட்ரைனிங், மசில்ஸ், அந்த சைல்டுடைய மசில்ஸுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் லாங்குவேஜ் அண்ட் அரித்மெட்டிக் டீச்சிங், அந்த சைல்டுக்கு தேவையான லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் நம்பர்ஸ் எல்லாமே இந்த டைடாக்டிக் அப்பேரட்டஸ் மூலமாகவும்
ப்ளஸ் இந்த மாண்டிசாரி மெத்தட் டீச்சிங் மூலமாகவும் அந்த சைல்டுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சென்சரி டீச்சிங், ப்ராக்டிக்கல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ், மோட்டார் ட்ரைனிங், லாங்குவேஜ் அண்ட் அரித்மெட்டிக் ட்ரைனிங்னு 4 விதமான விஷயங்கள் இந்த மாண்டிசாரி மெத்தடில் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சென்சரி ட்ரைனிங் டைடாக்டிக் அப்பரேட்டஸ் முதலே படிச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரைனிங் இன் ப்ராக்டிக்கல் லைஃப் படிக்க போகிறோம். ஸோ டெய்லி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே சைல்டுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ இன் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் எவ்ரிடே லைஃப் லெசன்ஸ் ஆர் டாட் லைக் ஹவுஸ் ஒர்க், டொமஸ்டிக் டியூட்டீஸ், ஹவு டு கீப் த ரூம்ஸ் க்ளீன், ஹவு டு கீப் த கிளாத்ஸ் க்ளீன், ஹவு டு கீப் தியர் ஓன் பாடி க்ளீன். இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கலாக லைஃபுக்கு தேவையான ஹைஜீனிக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, ஒரு டவலை எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சோப்பை எப்படி ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சைல்டுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ த பர்பஸ் டு ட்ரெயின் த சில்ட்ரன் டு பி செல்ஃப் ரிலையண்ட் அண்ட் ஃப்ரீ. ஸோ மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் அந்த சைல்டு வந்து செல்ஃப் ரிலையண்டாகவும் ஃப்ரீயாகவும் இண்டிபெண்ட்டாகவும் வாழ்கிறதுக்கு இது ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ ட்ரைனிங் இன் ப்ராக்டிக்கல் லைஃப் இஸ் த செகண்ட் அப்ரோச். தேர்ட் ஒன் இஸ் மோட்டார் ட்ரைனிங். மோட்டார் ட்ரைனிங்கில் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஓகே, ஸோ லைக் கார்டனிங், டூயிங் மேனுவல் ஒர்க்ஸ், and then managing the household work and taking care of the child's own body. இந்த மாதிரி சில லைஃப் எக்ஸசைசஸ் மூலமாக மசில்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது தான் மோட்டார் ட்ரைனிங். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லாங்குவேஜ் அண்ட் அரித்மெட்டிக் டீச்சிங். ஸோ லாங்குவேஜ் அண்ட் அரித்மெட்டிக் டீச்சிங்கில் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாம் அந்த சில்ட்ரனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டைடாக்டிக் அப்பரேட்டஸ் ஃபார் டீச்சிங் லாங்குவேஜ் அண்ட் அரித்மெட்டிக். இந்த டைடாக்டிக் அப்பரேட்டஸ் மூலமாக அந்த சைல்டுக்கு வந்து லாங்குவேஜும் ப்ளஸ் அரித்மெட்டிக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். லைக் அந்த பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்செட்ஸை கவுண்ட் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ், கலர்ஸ் மூலமாக இந்த வொக்காபுலரி லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கலாம். And muscular skills in children is easily developed. Therefore, teaching of writing precede the teaching of reading. Okay, ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனை நம்ம பயன்படுத்துறதுனால மஸ்குலர் ஸ்கில்ஸ் என்னவாகுதுன்னா ஈஸியாக டெவலப் ஆகுது. அதனால் அவங்க ரீடிங் படிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ரைட்டிங்கில் வந்து வெல்வர்ஸ்டாக ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ஒரு மாண்டிசாரி மெத்தடில் ஒரு டீச்சருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். The teachers are asked to teach less and observe much. சில்ட்ரனுக்கு அதிக அளவில் டீச் பண்ண வேண்டாம், நிறைய அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாண்டிசாரி மெத்தடில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டீச்சர்ஸை வந்து மாண்டிசாரி எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா டைரக்ட்ரஸ் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் ஆர் நாட் டு டீச் சம்திங், தே ஆர் டு டைரக்ட் சம்திங். ஸோ இங்கே எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் தானே நடக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணி டைரக்ட் பண்ணுறது தான் டீச்சருடைய வேலை. ஸோ மாண்டிசாரி டீச்சர்ஸை எப்படி அழைச்சாங்க, டைரக்டர்ஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெல் ட்ரெயின்ட் இன் மாண்டிசாரி மெத்தட்ஸ். மற்ற டீச்சிங் மெத்தட்ஸை விட இந்த மாண்டிசாரி மெத்தட்ஸ் வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த டைடாக்டிக் அப்பரேட்டஸை பற்றி நல்ல அறிவு, நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டீச்சரால் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ டீச்சர் ஷுட் ஹாவ் குட் ட்ரைனிங் இன் திஸ் மாண்டிசாரி மெத்தட்ஸ். அண்ட் தென் டாக்டர் கம் சயின்டிஸ்ட் கம் மிஷனரி. ஸோ டீச்சர்ஸ் ஆர் called as doctors, scientists, and the Montessori மெத்தடில் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹோம் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ ஸ்கூலுங்கிறது ஹோம் மாதிரியும் டீச்சர்ஸுங்கிறது பேரண்ட்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இந்த மாண்டிசாரி மெத்தடில் சொல்லியிருக்காங்க. ஓகே, now let us see the merits and demerits of this Montessori method. மெரிட்ஸ் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள். இந்த மாண்டிசாரி மெத்தடில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா Montessori method is scientific basis, reverence for small children. குட்டி சில்ட்ரனுக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரீடம் ஆஃப் சில்ட்ரன், சைல்டு நல்லா இண்டிபெண்ட்டாக படிக்கிறதுக்கு இது நல்ல ஏதுவான மெத்தடாக இருக்குது. சென்ஸ் ட்ரைனிங், சைல்டுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான நல்ல ட்ரைனிங்காக இருக்குது. லேர்னிங் த்ரூ லிவிங், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். ஸோ இதில் டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா த டிமெரிட்ஸ் ஆஃப் மாண்டிசாரி மெத்தட். ஒன் இஸ் மெக்கானிக்கல் மேனிப்புலேஷன். அந்த சில்ட்ரனை
மெக்கானிக்கலாக நம்ம மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுனால அந்த சைல்டை நம்ம வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட்ஸ் இருக்குது. இது ஒரு ஒன் ஆஃப் த டிமெரிட். ரெண்டாவது, ஃபார்மல் ட்ரைனிங் ஆஃப் த சென்சஸ். அந்த சில்ட்ரன் எல்லாமே இயற்கையாக நேச்சுரலாக ஒன் பை ஒன்னாக படிக்காமல் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து ரொம்ப ஃபார்மலாக ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் லெஃப்ட் ரைட் நம்ம மார்ச் ஃபர்ஸ்ட்டில் போவோம்ல, அதை மாதிரி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஐஸ், இயர்ஸ், நோஸ், இந்த ஸ்கின் எல்லாமே இவங்க வந்து ஒரு ரோபோ மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த மெத்தட் இருக்குது. ஸோ பார்த்த உடனே இது ரெட் கலர், பார்த்த உடனே இது ட்ரையாங்கிள், இது சர்க்கிள் அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து சொல்கிற மாதிரி இந்த ட்ரைனிங் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஃபார்மலான ட்ரைனிங்காக இருக்குதுன்னு ஒரு ட்ராபேக் இருக்குது. மூணாவது, நெக்லெக்ட் ஆஃப் ட்ரைனிங் ஆஃப் இமேஜினேஷன். கிண்டர் கார்டனில் ஃப்ரோபல் கொடுத்த அந்த இமேஜினேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் இங்கே வந்து சுத்தமாக இல்லை. ஸோ அந்த சைல்டுக்கு இமேஜினேஷன், அந்த க்ரியேட்டிவிட்டிக்கான அடித்தளம் அங்கே இல்லாமல் போகுது. இது ஒன் ஆஃப் த டிமெரிட். லேக் ஆஃப் சூட்டபிள் டீச்சர்ஸ். இந்த மாதிரி ஒரு விசித்திரமான அப்பாரட்டஸை கொடுத்து சில்ட்ரனை நீ இதை வச்சு நீ டீச் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நிறைய டீச்சர்ஸ்க்கு அது முடியாது, அவங்க தடுமாறுவாங்க. ஸோ வெல் ட்ரெயின்டு சூட்டபிள் டீச்சர்ஸ் இந்த மெத்தடுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. லோ கோரலேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து ஷேப்பையும் கலரையும் சைஸையும் தான் நம்ம படிக்கிறோம், இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கற்பிக்கிறோம். அண்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். வேறு எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்களும் நாம் வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இங்கே வந்து நல்ல சப்ஜெக்ட்ஸை டீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அன்சூட்டபிள் ஃபார் ஜீனியஸ் ஆர் கிஃப்டட் சைல்டு. ஜீனியஸ், கிஃப்டட் சில்ட்ரனெல்லாம் இதை விட சூப்பரான நிறைய கான்செப்ட்ஸை படிக்கிறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள் மெத்தடில் கிஃப்டட் சில்ட்ரனுக்கு ஏதுவான டீச்சிங் இருக்காது. அவங்களுக்கு இதை விட சூப்பரான கொஞ்சம் நல்ல டீச்சிங் மெத்தட் தேவைப்படும். ஸோ கிஃப்டட் சில்ட்ரனுக்கு இது பொருத்தமான மெத்தடாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு டிமெரிட். கரிக்குலம். இந்த மாண்டெசோரியை பொறுத்த வரைக்கும் கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சைல்டு சென்டர்டாக இருக்கணும். லேர்னிங் பை டூயிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஷியல் மோட் ஆஃப் லேர்னிங். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக சைல்டு படிக்கணும். ஃப்ரீடம் இன் கிளாஸ் ரூமில் நல்லா ஃப்ரீடம் கொடுக்கணும். ரிசோர்ஸஸ் ஷுட் பி ப்ரொவைடட். என்விரான்மெண்ட் ஷுட் பி நீட், க்ளீன் அண்ட் வெல் மேனேஜ்ட். ஸோ சில்ட்ரன் வந்து உட்காந்து படிக்கக்கூடிய அந்த கிளாஸ் ரூம் ரொம்ப க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கான்டென்ட்ஸ் ப்ரெசென்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஸோ கான்க்ரீட்டாக இருக்குது இல்லையா, அந்த சைல்டு வந்து தொட்டு பார்த்து படிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. இப்படி தொட்டு பார்த்து அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி படிக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அது சாலிடாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு நம்ம ஐடியாஸை கொடுக்கணும். ஸோ தொட்டு பார்க்குறது மூலமாக இது ஒரு சர்க்கிள், இதனுடைய கலர் வந்து பிங்க் கலர், இப்படி நாம் அப்படி கான்க்ரீட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அவங்க மைண்டுக்கு ஆப்ஸ்ட்ராக்டாக நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த சாலிடான அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க மைண்டில் ஐடியாஸாக ஸ்டோர் ஆகணும். இது பிங்க் கலர், இது வந்து இந்த ஷேப்பு, இது வந்து இந்த சைஸ், எப்படின்னு அவங்களுக்கு ஐடியாஸாக ஸ்டோர் ஆகணும். இதுதான் இந்த கரிக்குலமுடைய மோட்டிவேஷன். அண்ட் தென் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் கரிக்குலம். அண்ட் இங்கே இந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, 1939 மாண்டிசோரி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு. ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த பிக்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு மாண்டிசோரி ஸ்கூல் 1939 இவங்க வந்து உருவாக்குனாங்க. ஓகே, இதுவே 1907 இட்டாலியில் உருவாக்குனாங்க. அந்த ஸ்கூலுக்கு பேர் தான் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் ஆர் காசா டி பாம்பினி. ஸோ இன்றைக்கி நம்ம படித்த இந்த மாண்டிசோரி கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.